மாவு வாங்கலான்னு போனேங்க. நம்மகிட்ட தான் எப்பயுமே கையில் காசு இருக்காது. ஜிபேல தான் இருக்கும். ரூ. 5 கடலப்பருப்பு வாங்கினா கூட ஜிபேல தான் வாங்குற பழக்கம். சரி ஜிம்மு முடிச்சுட்டு வீட்டில் சொன்னாங்கன்னு மாவு வாங்கலான்னு போனேன். அங்கே பார்த்தா மாவு கடையில் ஒரு குட்டி பொண்ணு ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அது கடையில் ஆள் இல்லை. வெளியில் பாத்திரத்தில் வச்சுப்பாங்களா அவங்க தான் போனேன். அந்த குட்டி பொண்ணு ஃபோன் வந்துச்சா, ஏம்மா ஃபோன் ஆண்ட்ராய்ட்லாம் நோண்டே சரி ஜிபே இருந்தால் ஸ்கேனர் இருக்காம்மா பே பண்ணலான்னா, ஆனால் ஸ்கேனர் இல்லைண்ணா அப்படின்ச்சு. சரி மல்லிகை கடை பக்கத்தில் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து ஸ்கேனரை பே பண்ணி கையில் வாங்கி இந்த பாப்பாட்ட கொடுக்கலான்னு சொல்லி, ஆனால் 30 ரூபா ஜிபே பண்ணால் கையில் காசு கொடுனான்னு என்ன 30 ரூபா பே பண்ணால் 200 ரூபீஸ் 200 சொல்கிற மாதிரி 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இன்னும் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜா அடம் கொப்புறானே அப்படியே தோணுச்சு. ஏடா 30 ரூபா பே பண்ணி கையில் கொடுத்து வாங்குறதுக்கு 20 ரூபா சார்ஜ் தான். அதாவது நான் என்ன இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மளிகை கடை வச்சுருக்க இந்த டூமாங்கோலியே 30 ரூபா அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு கை மாற்றி கொடுக்குறதுக்கு 20 ரூபா சார்ஜ் போகிறான்னா, அம்பானி அதானி இந்த இந்த மெட்டா கம்பெனிக்காரன் அப்புறம் இந்த ஸ்கேனர் உருவாக்கினவன் அந்த ஃபோன்பே அந்த பே இந்த பே ஜிபே இவனுங்களாம் வந்து ஏன் வந்து ஏற்ற மாட்டானுங்க? ஏன் வந்து இந்த 30 நாளைக்கு பதில் 28 நாள் ரீசார்ஜ் இவங்களாம் மிகப்பெரிய பணக்காரங்களாம் வந்து ஏன் வந்து அந்த பணத்தாசை பிடிச்சி திரிய மாட்டாங்க? எல்லாம் திரிடுண்டா, நல்லா ஏற்றி விடுங்கடா, பெட்ரோல் வேலை எல்லா வேலையும் ஏற்றி விடுங்கடா. அப்போ தானே நல்லா இருக்கு எனக்கு நிம்மதியாக. எங்கள் மனசே ஆறல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 30 ரூபா ஜிபே பண்ணி இந்த அந்த குட்டி பாப்பா கடையில் கூட இல்லை அந்த அந்த பொண்ணு வந்து, ஆனால் அந்த கடையை பார்த்துட்டு அந்த பொறுப்போடு அங்கே நின்றுட்டுருச்சுல ரோட்டில், சரின்னு வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா என்னை மன உளைச்சல் படுத்தி அனுப்பிட்டானுங்க. நான் வந்துட்டேன், எனக்கு மாவே வேணாண்டா அப்படின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. இந்த மாதிரி யாருக்காவது வந்து ஃபீல் பண்ணிருக்கா? இந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த வெயில் காலத்தில் வேணால் போய் பாருங்கள். சேலம் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டில் வாட்டர் பாட்டில் 20 ருபீஸ். இது வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, நார்மலாகவே சேலம் பஸ் ஸ்டாண்டில் 20 ருபீஸ் பேர் கிடையாது, 25 ரூபா 1 லிட்டர் பாட்டில். சரியா? அது 10 ரூபா பாட்டில் 15 ரூபாய்க்கு விற்பானுங்க. அதாவது ½ லிட்டர் கேஜ், ½ லிட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா, 2 பாத்ரூம் போகணுன்னு வச்சுக்க 15 ரூபா. இப்போ உள்ளே போகிறதே இப்போ 10 ரூபா அந்தளவுக்கு மாற்றிருக்கானுங்க. ஏன்னா உள்ளே அதை தங்க தண்ணி வருதாடா தெரியுதா, அதெல்லாம் வராது. அங்கே நாரி போய் தான் இருக்கும். என்னடா இது சேலம் என்னடா ஊர் இது? டேய் நான் சேலம் இருந்தால் எங்கே குண்டு போட்டால் கொஞ்சம் மலையெல்லாம் தாண்டி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்களாம் இங்கே வந்து ஊர் சேஃப்டியாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே குண்டை போகிறானுங்க நெஞ்சில். 30 ரூபாய்க்கு 20 ரூபா சார்ஜ் ஆகும் உங்கள் அப்பா அம்மாங்களா. அடம் கொப்புறானே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி அனுபவிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.